உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரத்தின தியாகம் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் இருந்து பகுதி பகுதியாக மேற்குலகத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இல்லாமை காரணமாகவும் மட்டுப்படுத்தப்பட நாங்கள் இடமல்ல கமற்காரர்களுக்கும் அதை போலவே மீனவர் மாற்றுகின்ற ஒரு பயணம் தான் இது என்பது. இந்த காணொளியானது இன்று 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இலங்கை நாட்டின் ஜனாதிபதியால் ஆற்றிய உரையின் சாராம்சமாக இது அமைகின்றது. அதுக்கு முதல் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. இவ்வாறான ஒளிகளை கண்டுபிடிங்க. ஜனாதிபதி உரையானது பின்வருமாறு அமைகின்றது. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிரதம அமைச்சர்கள், சபாநாயகர் அவர்களே, பிரதம நீதியரசர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர்களே, பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற பிரதிநிதித்துவ உறுப்பினர்களே, ஆளுநர்களே, தூதுவர்களே, உயர்ஸ்தானியவர்களே, ஜனாதிபதி செயலர்களே, முதன்மையாக கொண்ட அரசாங்கத்தின் உத்தியோகத்தர்கள், அன்புக்குரிய தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இத்தடவை நாங்கள் மிகவும் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். வரலாற்றை பார்த்து கொண்டாடிய சுதந்திர தினத்துக்கு பதிலாக இந்த தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய சுதந்திர தினத்தை ஆகும். வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் எதிர்காலத்து வளமான இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்புவதற்கு போன்ற கனவுகளைப் போல இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய நாட்டுக்கு எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரம் எங்களுக்கு மட்டுப்படுத்ததாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அரசியல் சமாதானத்தன்மை நாங்கள் பெற்ற முதலாவது சந்தர்ப்பமாக அமைந்தது. 1505ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையின் பகுதியாக மேற்குலக நாடுகளால் கட்டுப்பட்டு 1815ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிரித்தானிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு அதிலிருந்து விடுபட்டு 77 வருடங்களின் பின்னர் இந்து சமுத்திரத்தின் சூழப்பட்ட இந்த தீவு சுயாதீனமாக இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த தினமே இன்றைய நாளாக அமைகின்றது. ஆகவே இது நாங்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெருநாளாக அமைகின்றது. இத்தினத்தை உருவாக்குவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வீரர்கள் அனைவரும் வீர வணக்கம் செய்ய வேண்டிய நாள் இது. அதே போலவே சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தடியை கொடுத்திருக்கின்றார்கள். 1948ஆம் ஆண்டு பின்னர் மீண்டும் வீரர்கள் எங்களுடைய பள்ளங்கள் மேடுகள் கொண்ட இந்த பாதையில்தான் பயணம் செய்தார். எனவே முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்று 1972ஆம் ஆண்டு கடந்து அந்த குறுந்தடியை ஏந்தி கொண்டு 77வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம். அந்த பயணம் முழுவதிலும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் நினைவு கூறுகின்ற வீரர்கள், வீராங்கனைகள் போன்று எங்களுக்கு பெயர் தெரியாத சுதந்திரத்திற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள், வீராங்கனைகளது கண்ணீர், வியர்வை, இரத்தம் என்பவற்றை மூலம்தான் நாங்கள் இவ்விடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த அத்தனை பேருக்கும் இத்தருணத்திலே எங்களுடைய வீர வணக்கம் உறுதியாக வேண்டும் என்று இந்த நாட்டின் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சவுக்கத்தில் அபிமானம் மிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது சுதந்திரத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த வரலாற்று நிகழ்வாகும். முக்கியத்துவம் வாய்ந்த தாங்கிக் கொண்ட உங்களுடைய சகோதரன் என்ற வகையில்
நான் இவ்விதமாக இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இத்தருணத்தில் நீங்களும் என்னுடன் எனக்கருகில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என நான் நம்புகின்றேன். எங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்துக்காக, எங்களுடைய சமூக கலாச்சார சுதந்திரத்துக்காக, குறிப்பாக நவீன பிரஜை என்ற வகையில், அபிமானமிக்க வகையில் இந்த நாட்டின் வசிப்பதற்கு முக்கியமான சுதந்திரத்தை உருவாக்குவதற்கு ஒன்றாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணம் இருக்கின்றது. நீண்ட காலமாக காலனித்துவ அடிமைகளாக எங்களை பிரித்து ஒதுக்கி ஆட்சி செய்த இனத்துவ ரீதியாக, மத ரீதியாக, சாதி ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில், நிறுவன தலைவர்களுக்கும் தனியார் தொகுதிகளுக்கும் இடையில், அதை போலவே பயணிகளுக்கும் பொது போக்குவரத்துக்கும் இடையில், அரச ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கிடையில் போன்ற எல்லா இடங்களிலும் வேரூன்றி இருப்பது மிகவும் மோசமான நிலைமையாகும். இந்த சமூகத்தை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. மனித கௌரவம், அன்பு, அதை போலவே மனித உறவுகளின் அத்திவாரம் என்பவற்றை நாங்களே வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் ஒரு மனிதனுக்கு உரித்தாகின்ற நன்மதிப்பு, அன்பு என்பவற்றை எவ்வித இயலாமைக்காகவும் நாங்கள் மட்டுப்படுத்தக்கூடாது. காலனித்துவத்தில் இருந்து விடுபட்டு 77 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கின்ற இந்நிலையில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி நாங்கள் புதிதாக சிந்தித்து கூடிய இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஞாபகார்த்தமாக வைத்து கொள்ள வேண்டிய விடயம், நாட்டிற்கு பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரத்தை முழுமையானதாக வென்றெடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்களும் நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் போராட்டக்காரராக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் நாட்டிற்காக தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டம் ஒன்று இருக்கின்றது. இந்த நெறிப்படுத்தலை இந்த தேசத்திற்கு உதவி செய்கின்ற கமக்காரர்கள், அதை போலவே மீனவர்களும் ஒரு வகைபாகம் இருக்கின்றது. தேசிய உற்பத்தி மூலமாக அறிவை விருத்தி செய்கின்ற எதிர்காலத்திற்கான ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கென ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது. எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு வகைபாகம் இருக்கின்றது.